இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பரலோகிராமின் ஏரியா வந்து தரப்பட்டிருக்குது. எங்களோட கேள்வி என்னன்னு சொன்னால் அதில் பெர்பெண்டிகுலர் ஹைட்டை காண சொல்லி கேட்டிருக்கு. சரியா? அப்போ ஏரியா ஈக்குவல் பேஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் ஹைட் போட்டோம்னா ஏரியாவுக்கு 35 போடுவோம். அதில் ஹைட்டுக்கு ஹெச்ண்டும் பேஸ் வந்து 5. அப்போ இங்கே மல்டிபிள் பண்ணி விட்ட 5 வந்து அங்கே 35 போய் டிவைட் பண்ணும். ஸோ 35 divided by 5 equal to 7. So perpendicular height is 7 centimeter. Okay, right. அப்போ இன்றைக்கு நாங்கள் 2 கேள்வி பார்த்துருக்கிறோம். பரலோகிராம் ஏரியாவில் எப்படி நாங்கள் பேஸை கண்டுபிடிக்கிறது என்றதை பார்த்துருக்கிறோம். ரைட்டா? ஓகே, ரைட். நாங்கள் இப்போ இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் பெரிமீட்டர் வந்து பரலோகிராமின் பெரிமீட்டர் வந்து 52 சென்டிமீட்டர் என்று தந்திருக்கிறாங்க. சரியா? அப்போ நாங்கள் அதில் இருந்து எப்படி இந்த ஏரியாவை காண போகிறோம்னு பார்க்க போகிறோம். அப்போ நாங்கள் இங்கே ஏரியா காண்றதுக்கு எங்களுக்கு பெர்பெண்டிகுலர் ஹைட்டோட பேஸ் வேணும். அப்போ பெர்பெண்டிகுலர் ஹைட் 6 இருக்கேக்க பேஸ் வந்து இங்கே பி என்று குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த பி தான் வரும். அப்போ எங்களுக்கு அந்த பி தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த பியை நாங்கள் கேல்குலேட் பண்ணுவோம். அப்போ பியை நாங்கள் கேல்குலேட் பண்ணணும்னு சொன்னால் இந்த பெரிமீட்டரை தான் யூஸ் பண்ணி நாங்கள் காண போகிறோம். இப்போ பெரிமீட்டர் ஈக்குவல் ஆனால் 2 டைம் இந்த லென்த்தையும் பிரெத்தையும் ஆட் பண்ணினோம்னா வரப்போம். ஸோ 52 வந்து நாங்கள் 2ஆல் ஃபர்ஸ்ட் டிவைட் பண்ணினா 15 + b என்று வரும். ஸோ 26 ஈக்குவல் டு 15 + b. ஸோ b ஈக்குவல் 11 என்று வரப்போம். ஏரியா ஈக்குவல் பேஸ் இன்டு பெர்பெண்டிகுலர் ஹைட். அப்போ பெர்பெண்டிகுலர் ஹைட் வந்து 6. ஸோ அந்த 6 வந்து மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து பியாக இருக்கிறதால அப்போ பியை தான் நாங்கள் பேஸை எடுக்க போகிறோம். ஸோ 11 × 6 ஏரியா ஈக்குவல் வந்து 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுன்னு நாங்கள் எழுதுவோம். சரியா? அப்போ நாங்கள் இங்கே முதலாவது ஏரியா தந்திருந்த போது நாங்கள் அதில் இருந்து நாங்கள் பெர்பெண்டிகுலர் ஹைட்டை கண்டோம். இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பெரிமீட்டரை தந்திருந்தாங்க. அதில் இருந்து நாங்கள் எப்படி அந்த பேஸை காண்டு அதில் இருந்து எப்படி ஏரியாவை காண்றேன்னு பார்த்துருந்தோம். ஓகே.